47வது சென்னை புத்தக காட்சி நந்தனம் YMCA மைதானத்தில் இன்று மாலை 4:30 மணிக்கு தொடங்குகிறது. இன்று முதல் 21ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள புத்தக காட்சியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். ஒவ்வொரு ஆண்டும் புத்தக பிரியர்களுக்காக ஜனவரி மாதம் சென்னையில் புத்தக காட்சி நடத்தப்படுகிறது. 1000 அரங்குகளில் எழுத்தாளர்கள் எழுதிய படைப்புகள் பொதுமக்கள் மற்றும் புத்தக பிரியர்களின் பார்வைக்கு வைக்கப்படுகின்றன. அந்த வகையில் 47வது சென்னை புத்தக காட்சி இன்று தொடங்குகிறது. தென்னிந்திய புத்தவிகார் அறக்கட்டளை, வாய்ஸ் ஆஃப் புத்தா, எழுச்சி பதிப்பகம், தடாகம் உள்ளிட்ட அமைப்புகளும் அரங்கம் அமைத்துள்ளனர். பூவுலகின் நண்பர்கள், காக்கைக்கூடு, இயல்வாகை போன்ற சூழலியல் சார்ந்த அரங்குகளும் பெருமளவில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு 19 நாட்கள் புத்தக கண்காட்சி நடைபெறுகிறது. 15 லட்சம் பேர் மக்கள் வருகை தருவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இங்கு விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 900 ஸ்டால்கள் இருக்கிறது. 9 வாயில்கள் இருக்கிறது. 900 ஸ்டால்கள் இருக்கிறது. வேலை நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் இரவு 8:30 மணி வரை புத்தக காட்சி நடைபெறும். விடுமுறை நாட்களில் காலை 11 மணிக்கு தொடங்கி இரவு 8:30 மணி வரை நடைபெறவுள்ளது. மொத்தம் 19 நாட்கள் புத்தக காட்சி நடைபெறுகிறது. ஒவ்வொரு நாள் மாலையிலும் சிந்தனை அரங்கில் தமிழகத்தின் தலை சிறந்த அறிஞர்கள், எழுத்தாளர்களின் உரை வீச்சுக்கள் இடம்பெறுகிறது. 47 வருஷமா ரொம்ப பெரிய டெவலப்மெண்ட்லாம் ஆகிட்டு தான் இருக்கு. ஒரு காலத்தில் டிவி வரும்போது நாங்கள்லாம் பயந்தோம். டிவி வந்ததுனால புத்தகத்தினுடைய விற்பனை ரொம்ப பாதிக்கும் அப்படின்னு அந்த டிவி வருகிற காலத்தில் நாங்கள் அந்த புத்தக பதிப்பாளர்களும் பயந்த காலம் உண்டு. ஆனால் அதிலே புத்தகத்தை பற்றியே ரிவ்யூ வருது. இந்த புத்தகத்தினுடைய விலை இது மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அதில் வரும்போது புத்தகத்தினுடைய விற்பனை கூடுது. அதன் மூலமாக புத்தக காட்சியை பார்வையிட நுழைவு கட்டணமாக 10 ரூபாய் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இன்று மாலை 4:30 மணிக்கு நடைபெறும் விழாவில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டு புத்தக காட்சியை தொடங்கி வைக்கிறார். இந்த விழாவில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ள 6 படைப்பாளர்களுக்கு கலைஞர் பொற்கிழி விருது வழங்கப்பட உள்ளது. உரைநடை பிரிவில் ஆ. சிவசுப்பிரமணியன், கவிதை பிரிவில் உமா மகேஸ்வரி, நாவல் பிரிவில் தமிழ்மகள், சிறுகதை தொகுப்பில் அழகிய பெரியவன், நாடகம் பிரிவில் வேலு சரவணன், மொழிபெயர்ப்பில் மயிலை பாலு ஆகியோர் விருது பெறுகின்றனர். மேலும் சிறந்த படைப்பாளர் மற்றும் நூலகர் உள்ளிட்ட விருதுகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கி சிறப்புரையாற்ற உள்ளார்.